அடிச்ச அடியில முதுகுல அடிச்ச 39 அடிகள்ல தோல் கிழிஞ்சு, சதை கிழிஞ்சு, எலும்பு தாண்டி இருதயத்தையும் அடிச்சு அது அப்படியே உருகி இயேசுடைய குடல்களை ஊற்று உண்மையான காட்சி கல்வாரின் சிலுவை இதுதான். பாருங்கள், என் பெலன் அடுத்த வருஷம் 15ஆம் வருஷம் 22ஆம் செஞ்சதுல என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு நேர் வாயோட ஒட்டி கொண்டது. பாருங்க, தண்ணி கைமாதான் என் பேமெண்ட் இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துக்கு 6 கட்ட அழைச்சர்கள், அண்ணா காய்பா பிளாத்து, அண்ணா காய்பா திரும்ப அண்ணா பிளாத்து, ஏரோது பிளாத்து, இப்படி ஒரே ராத்திரி விட 6 கட்ட அழைச்சல்கள், 6 கட்ட விசாரணைகளை இயேசு கிறிஸ்து மேற்கொண்டார். பாருங்கள், என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது. ஆக்சிடென்ட் ஆனா பாத்தீங்கன்னா என்ன கேட்கறதா, தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப பாருங்க, இயேசுட தண்ணி கேட்கிறார். ஆனால் அவர்கள் கொடுத்ததோ கசப்பான காடியை அவர்கள் கொடுத்தார்கள். அடுத்த வசனம் 16ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, நாய்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், பொல்லாத கூட்டம் வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், தலையில முள்முடி வைத்து அடிக்கிறார்கள், கண்டத்தில் அரைகிறார்கள். தலையில அந்த முள்முடி அடிச்ச போது ஒரு முள்ளு கண்ணுக்குள்ள வந்துச்சான். சரித்திர ஆசிரியர், ஹிஸ்டாரிக்கல் டீச்சர் ஜோசிபஸ் யூத வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், கண்கள்ல இருந்து அந்த முள்ளு உள்ள வந்துச்சான், அது வழியா ரத்தம் வந்துச்சான். ஆனாலும் அவர்கள் பாவப்படவில்லை. பாருங்கள், பரிதாபப்படவில்லை. என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். 15ஆம் வசனம், என் எலும்புகளை எல்லாம் நான் இல்லைனா. இயேசு இப்பதான் பாக்குறாரு எலும்பெல்லாம் என்ற அளவுக்கு அந்த சதையுள்ள தோல் உள்ள இவ்வளவு பயங்கரமான பாடுகளை இயேசு நமக்காக பட்டு போட்டார். தொடர்ந்து எவ்வளவோ காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது அதிகாரத்திலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளுக்காக அவர் சிலுவையை செய்து கொண்டார். ஹல்லேலூயா. என்ன